ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 15ஆம் அத்தியாயம். ராமகிருஷ்ண தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ சூதர் கூறினார், வேங்கடமலையில் அமைந்துள்ள கிருஷ்ண தீர்த்தத்தின் மகத்துவத்தை மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள். இது மிகவும் புண்ணியமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது. இங்கு நீராடுவதன் மூலம் நன்றியற்ற ஒருவர் கூட பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார். தந்தையர், தாய்மார்கள், குருக்கள் மற்றும் பெரியவர்களை அவமதித்தே நடப்பவர்கள், மாயையில் இருப்பவர்கள், மனதில் தீயவர்கள் மற்றும் நன்றி அற்றவர்கள் மற்றும் வெட்கமற்றவர்கள் அனைவரும் இந்த கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் மட்டுமே தூய்மையடைகிறார்கள். முன்பு வேங்கடமலையில் கிருஷ்ணர் என்ற முனிவர் வசித்து வந்தார். அவர் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். மிகுந்த கவனத்துடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்தார். நீராடுவதற்காக ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியவர் அவர்தான். அது ஒரு சிறந்த தீர்த்தம். ஒரு முறை கூட அங்கு நீராடுவதன் மூலம் நன்றியற்ற மனிதன் கூட முக்தி அடைகிறான். இது தொடர்பாக பாவங்களை அழிக்கும் பண்டைய புராணத்தை நான் கூறுவேன். அதனை கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் முக்தி அடைகிறான். முன்பு ராமகிருஷ்ணர் என்ற ஒரு முக்கிய பிராமணர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த முனிவர். அவர் நல்ல நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார். அவர் உண்மை உள்ளவராகவும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்தார். அனைத்து உயிரினங்களிடமும் கருணை கொண்டவராக இருந்தார். அவர் எதிரிகளிடமும் நண்பர்களிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொண்டார். அவர் தனது புலன்களின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். அவர் தனது புலன்களை வென்ற ஒரு துறவி. அவர் பரம பிரம்மத்தை குறித்த அறிவில் நிபுணத்துவம் பெற்றவர். அவர் பிரம்மத்தை மட்டுமே நாடினார். இவ்வளவு பெரிய பெருந்தன்மை கொண்ட அந்த முனிவர் மிக கடுமையான தவம் செய்தார். பூமியின் மேற்பரப்பில் அவர் நின்ற இடத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் அவர் அசையாமல் இருந்தார். தனது நிலையிலிருந்து ஒரு அணு அளவு கூட அவர் நகரவில்லை. அவர் அங்கேயே நின்று பல 100 ஆண்டுகள் தவம் செய்தார். அவர் மீது ஒரு எறும்பு புற்று உருவாகி அது அவரது முழு உடலையும் மூடியது. இவ்வாறு அவரது உடல் முழுவதும் எறும்பு புற்றால் மூடப்பட்டிருந்தாலும் மகா முனிவரான தனது தவத்தை தொடர்ந்தார். எறும்பு புற்றை குறித்து அவருக்கு தெரியாது. அவர் தவம் செய்து கொண்டிருந்த போது வாசவர் மழை கடவுள் மேக குழுக்களை விடுவித்து மகா முனிவர் மீது பலத்த மழை பொழிந்தார். இவ்வாறு அவர் 7 தினங்கள் தொடர்ந்து மழை பொழிந்தார். அவருக்கு பெருமழை பெய்தாலும் முனிவர் மூடிய விழிகளுடன் அமைதியாக அந்த மழையை பெற்றார். மேகங்களின் சப்தத்தாலும் இடி முழக்கங்களாலும் சப்தங்களை செவிகளில் விழும்படி ஒரு பெரிய இடி எறும்பு புற்றின் மீது விழுந்தது. மகா முனிவர் ராமகிருஷ்ணரின் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த இறைவன் அவர் முன் தோன்றுகிறார். மேகங்களின் இறைவன் குளிர்ந்த காற்று போன்றவற்றால் தாங்க முடியாத மழையை பொழிந்த போது இடி தாக்கியதில் எறும்பு புற்றின் உச்சி நொறுங்கியது. பின்னர் சங்கம், சக்கரம் மற்றும் இரும்பு கதாயுதத்தை ஏந்திய இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அவர் கருடாழ்வாரின் மீது அமர்ந்து மர மலர்களால் அலங்கரிக்கப்பட்டார். ராமகிருஷ்ணரின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த அவர் இந்த வார்த்தைகளை கூறினார். முனிவர் ராமகிருஷ்ணரே, தவத்தின் களஞ்சியமே, வேதங்கள் மற்றும் சாஸ்திர நூல்கள் உள்ளடக்கங்களின் எஜமானரே, நான் வெளிப்படும் நாளில் தீர்த்தத்தில் நீராடும் ஒரு சிறந்த மனிதர் பெரும் புண்ணியத்தை அடைகிறார். அவர் பெரும் பலனையும் புண்ணியத்தையும் சேஷனால் கூட விவரிக்க இயலாது. பிராமணரே, புனித நீராடும் நேரம் சூரியன் மகர ராசியில் இருக்கும் பொழுது முழு நிலவு மற்றும் புஷ்ய நட்சத்திர கூட்டத்துடன் இணைந்த பெரிய சந்திர நாளில், அதாவது பூச நட்சத்திரம் இணைந்த சந்திர நாளில் என்று விதிக்கப்பட்டுள்ளது. அன்று கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடும் ஒரு சிறந்த புத்திசாலி மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவர் அனைத்து ஆசைகளையும் அடைவார். தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிகுந்த ஆற்றலுடன் கூடிய அனைத்து உலக காவலர்களும் கிருஷ்ண தீர்த்தத்தின் புனித நீரில் நீராடுவதற்காக அங்கு வருகிறார்கள். மேலும் தங்கள் பாவங்களை சுத்தம் செய்வதற்காக நீரில் கரைப்பதற்காக வருகிறார்கள். இந்த உன்னத ஆன்மாக்கள் அனைத்தும் கோடிக்கணக்கான சூரியன்களை போன்ற பிரகாசத்தை பெறுகின்றன.
உண்மையில் அவர்கள் அனைவரும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் தூய்மை அடைகிறார்கள். இந்த பெரிய தீர்த்தம் உங்கள் பெயரால் அழைக்கப்படும். இது உலகில் மிகவும் பிரபலமடையும். அந்த தீர்த்தம் அத்தகைய சக்தி வாய்ந்தது. இது பெரிய பாவங்களை நீக்குகிறது. இது மனிதர்களுக்கு அறிவு தூய்மையை அளிக்கிறது. இது அனைத்து செழிப்பையும் மகத்துவத்தையும் வழங்குகிறது. இவ்வாறு பிராமணர்களே, கிருஷ்ண தீர்த்தரின் மகத்துவம் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இதை கேட்பவர்களும் படிப்பவர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைய இது உதவுகிறது. 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.